12th முடிச்சுட்டு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு அது மூலியமா லைக் அவங்க வந்து எம்பிபிஎஸ் செலக்ட் பண்றதுன்றது நமக்கு வேணும். ஆனா அதுவே வந்து லைக் ரொம்ப நீட் எக்ஸாம் எழுதுனா வந்து பாஸ் ஆகிறனால தான் அவங்க உள்ள போக முடியும் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் வந்து நல்ல பாயிண்ட் தான். காம்படிட்டிவ் எக்ஸாம் அதில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணுறவங்க ப்ளஸ் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறவங்க கம்பைன் பண்ணி மெரிட்டில் எடுக்கிறாங்க. அதுவும் வந்து நல்லது தான். இதை வந்து முதலமைச்சர் இப்ப இருக்கிற நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னாரு, நீட் தேர்வு ஒழிப்பேன்னு அன்னைக்கு சொன்னாரு. டெல்லியில எத்தனை பேர் அடி வாங்கிட்டு போலீஸ் அடி வாங்கிட்டு உயிரமாக்கிற நிலைமையில இருக்கான். அப்ப ஏன் நம்ம முதலமைச்சர் எங்கேருந்து அங்க போய் எல்கேஜில இருந்து அதோட விவரத்தை கொண்டாங்க, பேசிக்க கொண்டாங்க. அப்ப ஒரு பையன் வந்து டாக்டர் ஆவேன்னு ஒரு கனவுல சின்ன குழந்தை வந்திருப்பான். அப்ப அவனோட இது நீட்னால டைவர்ட் ஆயிடுது. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, நீட் தேவையா தேவையில்லையா? ஸோ இதை தான் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீட் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க பார்த்து போராட்டம் பண்றாங்க. உங்களை ஒரு பாயிண்ட் ஆஃப் தெரியும், நீட் தேவையா இல்லை தேவையில்லையா? ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது நமக்கு கண்டிப்பா தேவைதான். ஏன்னா 12th முடிச்சுட்டு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு அது மூலியமா லைக் அவங்க வந்து எம்பிபிஎஸ் செலக்ட் பண்றதுன்றது நமக்கு வேணும். ஆனா அதுவே வந்து லைக் ரொம்ப ரூல்ஸ் போட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப பசங்களை வந்து கஷ்டப்படுத்தி பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து லைக் காம்படிட்டிவா இது இருக்கிறதால நல்ல மார்க் எடுத்த பசங்கனாலையும் நல்ல சீட் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிறதால தான் லைக் நிறையா நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, பசங்களாம் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே இருக்குது. ஸோ ரொம்பவே அவங்க காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஓரளவுக்கு வந்து லைக் எழுதி பாஸ் பண்ணி அது மூலியமா லைக் நல்ல பசங்களை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு சீட் கொடுத்தனா அது வந்து ஆக்சுவலி குட். நீட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, நீட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி? ஆக்சுவலி நீட்டுக்கு வரதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா 12th மார்க் வச்சு தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நீட்டுக்கு அப்புறமே வந்து அந்த நீட் என்ட்ரன்ஸ்ன்றது நம்ம இருந்தால் தான் லைக் நம்மளால ஜாயின் பண்ண முடியும்னு இருந்தது. அந்த டைம்ல வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு காம்படிஷன் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு லைக் எம்பிபிஎஸ் ஆகணுன்றதுக்காக நிறைய பசங்க இருக்காங்க. லைக் அதுக்காக நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல காம்படிஷன் இல்லாததுனால தான் லைக் அவங்க வந்து 12th மார்க் வச்சே கொடுத்ததால லைக் அது கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் இப்போ உங்களை பொறுத்தவரை நீட் தேவையில்லைங்க. நீடுன்றது தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வரலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம கொஞ்சம் லைக் ரூல்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், பசங்கனால இது பண்ண முடியும். நீட்டுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க, நீட் தேவையா இல்லை தேவையில்லையா? ஆக்சுவலா அது தேவையா தேவையில்லையா அப்படின்னா, இப்போ நீட் வந்து தேவையில்லை தான் சொல்ல போனா. பட் நீட்னால வந்து ஒரு பெரிய மேஜரான ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, அவங்க செக் பண்றோம் நீட் எக்ஸாம் எழுதுனா வந்து பாஸ் ஆகிறனால தான் அவங்க உள்ள போக முடியும் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் வந்து நல்ல பாயிண்ட் தான். ஆனா வந்து அந்த நீட் இல்ல அப்படின்னா பேமெண்ட் சீட் அதிகமாகும், இல்லாதவங்க வந்து என்ன பண்ண முடியும், அது ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் நீட் தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேவையில்லைன்னு தான் சொல்றேன். அதனால பல உயிர்கள் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி நீட் இல்லாதப்போ எப்படி இருந்துச்சு, இப்ப நீட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ஸோ நீட் இல்லாதப்போ எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் நம்ம அப்போ சின்ன பசங்களாக இருந்தோம் தெரியல. பட் இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது எந்த ஃபீல்டுமே வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பராக போகல. எல்லாத்துலேயுமே வந்து கரப்ஷன் இருக்கு. ஸோ இதில் மட்டும் நீட் வச்சு என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறைய பேர் கேட்குற மாதிரி அப்போ மினிஸ்டர்ஸ்க்குலாம் என்ன பண்ணுறாங்க, டீச்சர்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக கூட ஆல்ரெடி டீச்சராக இருக்கவங்க ரீசெண்டாக கூட திரும்ப எக்ஸாம் எழுதுனாங்க. ஸோ டீச்சர்ஸ்க்கு எக்ஸாம் வைக்கும் போது மினிஸ்டர்ஸ்லாம் ஏன் வைக்கலாம்ல, எம்எல்ஏ அவங்களுக்கு வைக்கலாம்ல, அவங்களாம் எந்த தகுதியுமே இல்லாமல் மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ ஆயிருக்காங்கல்ல, அப்போ அவங்களுக்கு எக்ஸாம் வைக்கணும்ல, அதுவும் பண்ணணும்ல. அதனால வந்து என்னைய பொறுத்தவரை இப்போ தேவையில்லை அப்படின்னு கண்டிப்பாக. தேங்க்யூ சார். இப்போ வந்து நீட் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க சார், நீட் தேவையா இல்லை தேவையில்லையா? தமிழ்நாட்டில் வந்து நீட்டை வந்து அபாலிஷ் பண்ணணுன்னு இருக்காங்க. அது ஸ்டூடெண்ட்ஸை கேட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் வியூ கிடைக்கும். என்ன கேட்டால் எல்லா மெஜாரிட்டி வந்து நீட் வேணாங்கிறாங்க. அதனால் அதை அப்படியே ஸ்டாண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ முன்னே நீட்லாம் இல்லாமல் இருந்துச்சுல, அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ நீட் கொண்டு வந்தனால என்ன விஷயம் இருக்கு? நீட்டுங்கிறது ஒரு எக்ஸாம், அது காம்படிட்டிவ் எக்ஸாம். அதில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணுறவங்க ப்ளஸ் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறவங்க கம்பைன் பண்ணி மெரிட்டில் எடுக்கிறாங்க. அதுவும் வந்து நல்லது தான். எக்ஸாம் அந்த ஷார்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தேவை. அது வந்து அட்வான்டேஜாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீட் தேர்வு தேவையா தேவையில்லையா? அதாவது முறைப்படி
சின்ன குழந்தையில இருந்து எல்லாமே முறைப்படி செஞ்சிருந்தாங்கன்னா நீட் கொண்டு வரலாம். திடீர்னு கொண்டு போய் நீட்டை கொண்டு வந்துட்டு இதுதான் இப்படிதான் இப்ப நடக்கணும்னு ஒரு குழந்தை என்ன பண்ணும்? 12th உள்ள குழந்தை எனக்கு வேணாம், சிபிசில வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னு படிப்பே வேணாங்குது, பிசினஸுக்கு வந்துடுறேங்குது. நீட் வந்து எல்கேஜில இருந்து அதோட விவரத்தை கொண்டாங்க, பேசிக்க கொண்டாங்க. அப்ப ஒரு பையன் வந்து டாக்டர் ஆவேன்னு ஒரு கனவுல சின்ன குழந்தை வந்திருப்பான். அப்ப அவனோட இது நீட்னால டைவர்ட் ஆயிடுது. அப்ப அந்த குழந்தை அந்த பையன் மன வளர்ச்சியில இறந்துடுறான்னு வைங்களேன். அந்த குழந்தைய சின்ன குழந்தை பாலூட்டி சீராட்டி வளர்த்திருப்பாங்கல்ல, தோல்ல தூக்கிட்டு போயிட்டு அப்புறம் ஸ்கூல்ல கொண்டு போய் எல்கேஜி யூகேஜி எல்லாம் சேர்த்து அப்புறம் ஸ்கூல்ல போய் சேர்த்து அப்புறம் காலேஜ்ல போய் சீட்டு கேட்கறவங்க காலில் விழுந்து ஒத்தொட்டி கெஞ்சி கூத்தாடி சீட்டை வாங்கி படிக்க வச்சு இவன் நீட்டுன்னு சொல்லி சாவடிச்சா என்ன அர்த்தம்? இதை வந்து முதலமைச்சர் இப்ப இருக்கிற நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னாரு? நீட் தேர்வு ஒழிப்பேன்னு அன்னைக்கு சொன்னாரு. டெல்லியில எத்தனை பேர் அடி வாங்கிட்டு போலீஸ் அடி வாங்கிட்டு உயிரமாக்கிற நிலைமையில இருக்கான். அப்ப ஏன் நம்ம முதலமைச்சர் எங்க இருந்து அங்க போய் நீட் எதிர்ப்போம்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் பயம்? ஏன் அப்படி சொன்னா டெல்லியில இருந்து இங்க ஃபண்ட் வராது அப்படிதானே? அதுக்கு மக்கள் இருக்காங்களா, மக்கள் போராடுவாங்களா அந்த ஃபண்டை வாங்குறதுக்கு? நீங்க இங்க போய் அந்த மக்கள் அவன் தமிழ்நாடு தெலுங்கானா இருந்தானா ஹிந்திக்காரனா இருந்தானா இளைஞர் தானே. அங்க வந்து பேன் நீட்னு சொல்ல ஃபேர் நீட் தான் போராட்டம் பண்ணாங்க. அப்படி இல்ல, நீட்டு தானங்க மொத்தத்துல வேண்டாம்னு நாங்க சொல்றோம். பேன் நீட்ன்றது வேற, ஃபேர் நீட்ன்றது வேற. எங்களுக்கு நீட் வேணும், அது நியாயமா இருக்கு. அதுதான் நான் கேட்கிறேன். முறைப்படி கொண்டாங்கன்னு சொல்றேன். இப்பதே கொண்டு திணிக்காதீங்கன்னு சொல்றேன். எல்கேஜில இருந்து கொண்டாங்க, முறைப்படி கொண்டாங்க. நீங்க இப்ப புதுசா திணிச்சாதான் வேணாங்கிறோம். நீட் வேணான்னு நம்ம சொல்றது, மக்கள் சொல்றது அதுதான். நீட் முன்னாடி இல்லாதப்போ எப்படி இருந்துச்சு, இப்ப நீட் இருக்கனால எப்படி இருக்கு? இல்ல இன்னும் கொஞ்சம் ஒழுக்கம் வரும், நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க, நல்ல இன்ஜினியர்ஸ் கிடைப்பாங்க, ஒத்துக்கிறேன். அது வந்து கவர்மெண்ட் தான், நீ தான் ஸ்டெப் எடுக்கணும். நாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸை தான் நாங்க கட்டுவோம். அதை சொல்லி கொடுக்கறது ஆசிரியர் கடமை இல்லையா, அரசாங்க கடமை இல்லையா? கல்வி அமைச்சர் தானே அதை பார்க்கணும், அதை சேர்ந்தவங்க தானே செய்யணும். அதை விட்டுட்டு குழந்தைகள் மேல திணிக்கிறீங்களா? அது எந்த விதத்தில் நியாயம்? சிறு வயசுலேயே கொண்டு வாங்க, நீட்டை சிறு வயசுலேயே கொண்டாங்க. ஒரு 100க்கு 100 பேர் பாஸ் ஆகும், 100க்கு 20 பேர் 80 பேர் ஃபெயில் ஆகி 20 பேர் பாஸ் ஆக மாட்டோம். நீ பேசிக்கலே கொண்டாங்க. பேசிக்கலே ஒவ்வொரு எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு கான்வென்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நீட்டை அப்பவே கொண்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பாருங்க 100க்கு 100 படிப்பு இருக்கும். கேரளால எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல கண்டிப்பா இருக்கும். அதுல மாற்றம் கிடையாது. தேவை, ஆனால் சிறு வயசுல இருந்து கொண்டா. நீ புதுசா காலேஜ் போகும்போது அவன் என்னோட ஆம்பிஷன் ஃபுல் கனவு இருக்கும், அந்த அம்மாவுடைய கனவு இருக்கும், நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு. அப்ப நீ என்னடா முடிவு எடுக்கிறது? எங்களுக்கு நீ உனக்கு அந்த தகுதி இல்லைங்கிறது சொல்றது நீ யார்? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய படிக்க வச்சிருக்கோம். அதனால நீட் வேண்டாம்னு சொல்லல, பேசிக்ல இருந்து கொண்டாங்க, முறைப்படி கொண்டாங்க. புதுசா ஒருத்தர் தொழில போய் தெரியாதவங்கள போய் இறக்குற கதியில கொண்டு போய் இறக்கி அவசரப்படுறதுக்கு கண்டிப்பா இந்த முறையை அமுல்படுத்தணும் அரசாங்கம். நன்றி.